சினிமாவில் நான் பார்க்கறது எப்படின்னா, நம்ம என்ன தப்பு வேணா ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணலாம், எடிட்டிங்ல வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து என்ன மாதிரி ஸ்டைல்ல படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம படம்லாம் வந்தே சேராது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும். அண்ட் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து 2 எக்ஸ்ட்ராடினரி எக்ஸெப்ஷனல் எடிட்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணதுதான். பாலுமகேந்திரா சார், அவரு எடிட்டிங் யூனியன்ல மெம்பரா இருந்திருக்காரு. நான் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அவர் நிறைய பேர் வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசுவாங்க, அவருடைய ரைட்டிங் பத்தி பேசுவாங்க, அவருடைய டைரக்ஷன் பத்தி பேசுவாங்க. பட் நான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்ததுல அவர் மாதிரி அவருடைய அத்தனை ஸ்கில் செட்ஸ்லயும் அவருடைய எடிட்டிங் எபிலிட்டி, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எடிட்டரா ஒரு தலைசிறந்த எடிட்டர். அவருடைய அந்த சென்ஸ், எடிட்டிங் சென்ஸ், அந்த ரிதம், அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே அந்த ரிதம் இருக்கும். அவரோட ஒர்க் பண்ண எல்லா உதவியாளர்களுக்குமே வந்து அந்த எடிட்டிங் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் எடிட்டிங்கை கத்துக்கிற அந்த ஒரு பேஷனும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது, கதிர் சாரோட ஒர்க் பண்ணும்போது விஜயன் சார் எடிட் பண்ணாங்க கதிர் சாரோட படங்கள். அப்ப அங்க ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்க நிறைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸோட ஒரு பழக்கம் இருக்கும். அண்ட் அங்க ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸா இன்னைக்கு இருக்கிற சில எடிட்டர்ஸ்க்கே கூட அது தெரியாம இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமா கட் பண்ணி டப்பால போட்டு வச்சுட்டு, இந்த 3வது ரேல் அந்த சீன் அந்த ஃப்ரேம் எடுனா ஒரு 4 ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து திரும்ப சேர்க்கறது, ஒட்டுறது, அந்த மேனுவலா பார்க்கும்போது ஒரு 4 ஃப்ரேம் ட்ரிம் பண்றதுன்றது இவ்வளவு பெருசு இருக்கும் 4 ஃப்ரேம். அப்ப 4 ஃப்ரேம் குறைச்சா இவ்வளவு லெங்த் குறையும்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த அனுபவங்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து நம்மள ஒரு ஃபில்ம் மேக்கரா கம்ப்ளீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எனக்கு எப்போதுமே முதல் படத்துல இருந்து என்னோட எடிட்டர்ஸ் வந்து என் கூடவே இருந்து என்னுடைய படங்களை வந்து உருவாக்குறாங்க. நான் எப்போதுமே சொல்றது என்னன்னா, நம்ம பேப்பர்ல ஒன்னு எழுதிடுறோம், அதை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல தொலைச்சிடுறோம். அது நம்ம ஒன்னு எழுதிருப்போம், என்னவோ ஒன்னு எடுத்திருப்போம், திரும்ப இந்த பேப்பர்ல எழுதி ஷூட்டிங் ஸ்பாட்ல தொலைச்சதை கண்டுபிடிக்கிற இடம் தான் எடிட்டிங் டேபிள். இங்க வந்து எதையாவது கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். அப்படிதான் இருக்கும். அதை ரொம்ப திறம்பட எனக்கு செஞ்சு கொடுக்கிற என்னுடைய எடிட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜயன் சார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிஷோர் பண்ணாரு, இப்போ அப்புறம் வெங்கடேஷ் பண்ணாரு, இப்ப ராமர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம், நான் ஒர்க் பண்ண எல்லா எடிட்டர்ஸுக்குமே ஒரு விஷயம் நான் நிறைய பாக்குறது என்னன்னா, அந்த கமிட்மெண்ட், டெடிகேஷன். ஒரு ப்ராஜெக்ட்னா அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுறது இருக்கு இல்லையா. ஒருத்தர் ஒரு மாதிரி. விஜயன் சார் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, கதிர் சாரோட ஒர்க் பண்ணி எல்லாம் ஆர்டர் எல்லாம் பண்ணிடுவாரு. கடைசி அந்த ட்ரிம்மிங் அப்ப ஸ்டீன் பைக் அப்படி ஓட்டி டக்கு அங்க நிறுத்திட்டு திருப்பி ஓட்டுவார், திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அங்க ஓட்டி அங்க நிறுத்துவார். 3வது கேட்பார், இதுக்கு மேல வேணுமா அப்படின்னு. கதிர் சார் உங்களுக்கு வேணும்னா எடுத்துடலாம் சார், வேணாம் அப்படின்னு. அது அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது. கிஷோர் அவரும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அவரும் அதை சொல்லிட்டே இருப்பாரு, இது சார் இது சரியா வரல சார், சரியா வரல சார். ராம் வந்து சொல்லவே வேணாம், ராம் செட் ஆகிற வரைக்கும் சார் இல்ல சார் இது சரியா இல்ல சார், சார் இது வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார், குறைக்கலாமா சார், குறைக்கலாமா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து நம்முடைய கான்சியன்ஸ் மாதிரி, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் வந்து கான்சியன்ஸ் மாதிரி, டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து நம்மள கேள்வி கேட்டு 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 நம்மள வந்து சரியான இடத்துக்கு நகர்த்த வேலையை செய்யக்கூடிய எடிட்டர்ஸ். அந்த யூனியன் அதனுடைய ஒரு புது பிளட் உள்ள வந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இதுல வந்து இந்த இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும், நான் இருக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.